Taste the Daily. தென்காசி மாவட்டத்தில் குளங்கள் தூர்வாரப்படாததால் மழை பெய்தும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்த நிலையில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டும் அளவிற்கு நீர் பெருக்கெடுத்தது. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் நலன் கருதி குடிமராமத்து பணிகள் நடைபெற்றதால் விளைச்சலுக்கு போதுமான நீர் தேக்கி வைக்கப்பட்டதாகவும், தற்போதைய திமுக அரசு குளங்களை தூர்வாராததால் மழை பெய்தும் பெரும்பாலான குளங்களில் நீரின்றி காணப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஏரிகளுக்கு செல்லும் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக 35க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் வரத்து இன்றி காணப்படுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பொட்டியபுரம், நாகலூர், பெத்தாம்பட்டி உள்ளிட்ட ஏரிகளுக்கு செல்லும் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த ஏரிகள் வறண்டு கிடக்கின்றன. மேலும் அதிமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் இந்த ஏரிகளை நம்பியுள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் திராவிட மாடல் அரசோ எதை பற்றியும் கவலைப்படாமல் குரட்டை விட்டு தூங்குவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே குடிநீருடன் கழிவு நீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மூப்பக்கோவில் மேலத்தெரு பகுதியில் கும்பகோணம் மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் குடிநீரில் கடந்த 15 நாட்களாக கழிவு நீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர செயலாளருமான ராமநாதன் அப்பகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்ததோடு நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார்.